புத்திர வாக்கியமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 பேருக்கு புத்திர வாக்கியத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தியிருக்கோம். எப்பவாவது இதை நாங்க உருவாக்கி கொடுத்திருக்கோம் நம்ம பேசி இருக்கிறோமா? கணக்கமிட்டியாரோட அனுக்கிரகத்துல நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம். எப்படி கணக்கமிட்டியாருடைய அனுக்கிரகத்துல இந்த நன்மைகள்லாம் நடக்குது, அதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம காட்டி கொடுக்கிறோம் இல்லையா? இவங்களால அதை சொல்ல முடியுமா? ஒரு பெரிய நோய், ஒரு முடியாத நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க? பகவான் பேரை சொல்லி நீங்க எல்லாம் கணக்கமிட்டிக்கு போங்க, உங்களுக்கு எல்லாம் தீர்ந்துருமுன்னு அப்படி தள்ளி விட்டுருவாங்க கணக்கமிட்டியார்கிட்ட. இவங்களால அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்மளால, இந்த பரதேசினால முடியும். நோயை தீர்த்து வைக்க முடியும். இப்ப நான் சொன்னேனே, மாங்கல்ய பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்க முடியும், புத்திர பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த யுக்தியும் அதுக்கு உண்டான சக்தியும் அதுக்கு உண்டான பக்குவமும் கணக்கமிட்டியார் இந்த பரதேசிக்கு கொடுத்துதான் வச்சிருக்கிறாரு. இவங்கள மாதிரி கிடைக்கலன்னு சொல்லி லோன்னு அலைஞ்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு தெரியல நம்ம. புரிஞ்சதா? பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம், இங்க ஒரு விஷயம் நீ தீர்க்க முடியல அப்படின்னால் எங்கேயுமே நீ போய் தீர்க்க முடியாதுன்னு சொல்றோம். அதுக்கு நான் சவால் கூட விடுறேன்னு சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சதா? என்ன, ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலம் நேரங்கள் தேவைப்படும். நீங்க என்ன வந்த உடனே அப்படியே பகவான் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிடுறீங்க? உடனேக்கு உடனே குணமாயி அப்படி வெளியே போயிடுறதுக்கு அதுக்கும் சில காலங்கள், அதுக்கும் சில இதுகள் கத்து கொடுத்து தான் ஆக வேண்டியது இருக்கு. சரியா? கத்து கொடுத்து உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி எப்படி சொல்றது, இவங்களுக்கு அது முடியலைங்கிறதுக்காக வேண்டி அதை செஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறவங்க மேல கொச்சப்படுத்துறதுங்கிறது கணக்கமிட்டியாருடைய விசுவாசி பக்தர்கள் அந்த நிலைப்பாட்டுல இருக்கவே மாட்டாங்க. சரியா? இந்த பேசுறவங்களை விட பெரிய பெரிய ஆளுகள்லாம் சென்னையில இருக்கிறாங்க. கமிஷனரா இருந்த ஒரு சுனில்குமார் இருக்காரு, IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க, இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கு இந்த பரதேசிய தெரியும். அவங்க எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாங்களா? இதெல்லாம் ஒண்ணுக்கும் ஆகாத தற்குறிய. இன்னும் சொல்ல போனா, அவரு கட்டில இருந்து எந்திரிச்சு அப்படி நடந்து போகும்போது ஒண்ணு கூட்டுக்கிட்டே போவாரு பாரு, அந்த ஒண்ணு கூடுறத கூட பாத்துருக்க மாட்டாங்க. அவங்க பேசுறாங்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரிஞ்சதா? ஆனா அதுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய இடத்துல இருந்து நம்ம பக்தர்கள் அதை மாத்தி நீங்க தான் அமைச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த பரதேசி பக்குவத்துல இருக்கிறவன் எல்லா வகையிலையும் மனநிலை ஒருநிலைப்படுத்தி என்னுடைய குணபாவத்தை மாத்தி, புரியுதா, பகவானுடைய பாதமே கெதின்னு சொல்லி உள்ள பல விஷயத்துக்களை உள்ள இருந்து நடைமுறைப்படுத்துறவன். அந்த சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கும், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இந்த சரீரம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை நிலை நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த சகிப்புத்தன்மையோட இருப்பாங்களா? ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டும், இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இருக்கும். புரிஞ்சதா? அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்ப அதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னா யார் அமைக்கணும்? இங்க பயணம் பண்ணக்கூடிய பக்தர்களை தான் மாத்தி அமைக்கணும். அவ்வளவுதான். இப்ப நான் அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துகிட்டா இனி அவங்க என்ன பண்ண போறாங்க? நான் எதுவுமே செய்யலப்பா, எதுவுமே நடைமுறைப்படுத்தல, ஏன் இப்படி போட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்களா? இல்ல இந்த குறைபாட்டுல வரக்கூடிய பக்தர்களை அவங்க நல்வழிப்படுத்தி தூக்கி நிறுத்திட போறாங்களா? புரியுதானே சொல்றது? அப்ப நம்ம இருக்கிற மனிதனா பிறந்தவங்கள்ட்ட குறைபாடுகள் இல்லாம இல்ல, 1008 குறைகள் இருக்கு. அந்த குறையை நிவர்த்தனை தேடிதான் நாம இறைவன்கிட்ட வரோம். புரிஞ்சதா?
நம்ம குறைகளை மாத்திரம் நம்ம எப்படி களையணும், நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினைகளை எப்படி களையணும், நமக்கு இருக்கிற ஆசபாசங்களை எப்படி களை எடுக்கணும், அதை எடுத்து போய்கிட்டு நம்ம நல்வழிப்பட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருகிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல நம்ம குறியா இருக்கணும். அதை தாண்டிட்டு நாம வந்து சாமியை சொன்னாருப்பா, வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், பூஜை நடந்துச்சு, உக்காந்தோம், போனோம்னு இருந்தோம்னா ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. புரிஞ்சதானே சொல்றது? ஒண்ணுமே நடக்காது. போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சதா? அதனால நம்ம வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு அது எதுவா இருந்தாலும் சரி. இப்ப அவங்க சொன்ன மாதிரி தவறான பாதைகளை காட்டி கொடுத்தா நம்ம போய்கிட்டு இருக்கோம். நல்வழிப்படுத்துறோம். வாழ்க்கையில நீங்க வந்து தப்பியோ தவறியோ உங்களுடைய ஊருக்குள்ள நடைமுறையில கூட சிறிய சிறிய தவறுகள் நடந்தா கூட அதை திருத்திக்கோ. இந்த இடத்துக்கு நீ பயணம்னு வந்துட்டு அதெல்லாம் மாத்திக்கிட்டு நல்வழிக்கு திரும்புன்னு சொல்றோம். அப்படி நீங்க நல்வழிக்கு திரும்பல அப்படின்னு சொன்னா குறைஞ்ச காலத்துக்கு அப்புறம் நல்வழிக்கு நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றோம். புரிஞ்சதா? இவ்வளவுதான். புரிஞ்சதா? அது கூட இப்ப நம்ம மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்க எதுக்கு, நம்ம எதுக்கு கட்டாயத்துல நல்வழிப்படுத்தணும்? அதை கூட நான் மாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். போதனை கொடுக்கறத கொடுப்போம், அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணி பிடிச்சி தப்பிச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா இருக்காங்கன்னு தான் இருக்கணும்.